அன்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேயர்களை பெரும் பாரம்பரியத்துக் கொண்டிருக்கும் கத்தோலிக்க திருஅவையின் தலைமையிடமாம் வத்திக்கானை உலகறிய செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல், அயர்களுக்கான முக்கிய 3 கருத்துகள், இங்கு யாரும் தனியாக இல்லை என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தும் அறிந்து கொள்ள பாருங்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் போகலாம். கடந்த வார ஞாயிறு மூவேளை ஜெப உரையின் போது ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் எத்தன்மை வாய்ந்தது என்பது குறித்து திருத்தந்தை லியோ அவர்கள் கருத்து வழங்கினார். அந்த காட்சிகளை இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். கடந்த வாரம் நடந்த ஈரானின் மீதான அமெரிக்க தாக்குதல்களுக்கு வத்திக்கான் உடனடியாக பதிலளித்தது. திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது வாராந்திர ஞாயிறு மூவேளை ஜெப உரையின் போது புனித பேதுரு சதுக்கத்தில் கூடியிருந்த திருப்பயணிகளிடம் அது குறித்து பேசினார். போர் சரி செய்ய முடியாத ஒரு பகையாய் மாறுவதற்கு முன்பு அதை தடுத்து நிறுத்த சர்வதேச சமூகத்தின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் பொறுப்பு உள்ளது. அரசனையும் ஆயுதங்களை அமைதியாக்கட்டும். அமைதியை வலியுறுத்தும் திருத்தந்தை அவர்கள் ஆயுத மோதல்கள் எதிர்கால சிக்கல்களை உருவாக்கும் என்ற வாதத்தையும் முன்வைத்தார். போர் பிரச்சினைகளை தீர்ப்பதில்லை, மாறாக அது அவற்றை மேலும் பெரிதாக்குகிறது மற்றும் அது வரலாற்றில் ஆழமான காயங்களை ஏற்படுத்துகிறது. அவை குணமாக பல தலைமுறைகள் ஆகலாம். அன்னையரின் வலியை, குழந்தைகளின் பயத்தை அல்லது திருடப்பட்ட எதிர்காலத்தை ஆயுதத்தால் வரும் எந்த ஒரு வெற்றியாலும் ஈடு செய்ய முடியாது. இறுதியாக ஈரானில் நடந்த சமீபத்திய நிகழ்வுகள் காசாவில் மனிதாபிமான உதவிகளுக்கான தேவையை திசை திருப்பக்கூடாது என்று திருத்தந்தை லியோ அவர்கள் வலியுறுத்தினார். இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் உட்பட இவ்வுலகில் நிலவும் இந்த மோசமான சோகமான சூழ்நிலையில் மக்களின் தினசரி துன்பங்கள் புறக்கணிக்கப்படலாம். குறிப்பாக காசா மற்றும் பிற பகுதிகளில் அவசரமாக மனிதாபிமான உதவிகள் தேவைப்படுகின்றன. திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கொலம்பியா, போலந்து, ஆஸ்திரியா, ஜெர்மனி மற்றும் இத்தாலியிலிருந்து வந்திருந்த அனைவரையும் வாழ்த்தி அன்றைய மூவேளை ஜெப உரையை நிறைவு செய்தார். ரோம் நகரில் இந்த வருடம் கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழா எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை குறித்து இந்த பகுதியில் காண்போம். ரோம் நகரில் கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழா கொண்டாட்டம் தொடங்கியதன் காட்சிகள்தான் இவை. திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் திருப்பலிக்கு தலைமை ஏற்க புனித ஜான் லாத்தரன் பேராலயத்திலிருந்து புறப்பட்டுச் சென்றார். தனது மறையுரையில் அப்பமாக மாறிய இறைவனை குறித்தும் உலகில் பல இடங்களில் நிலவும் உணவு பற்றாக்குறை குறித்தும் அவர் சிந்தனை வழங்கினார். பலரின் துன்பத்திற்கு மத்தியில் சிலர் செல்வம் சேர்ப்பது அலட்சியத்தின் அடையாளமாகும். இது வலியையும் அநீதியையும் ஏற்படுத்துகிறது. பகிர்தல் இல்லாத ஆடம்பரம் பூமியின் விளைச்சலையும் மனித உழைப்பையும் வீணடிக்கிறது. குறிப்பாக இந்த யூபிலி ஆண்டில் இயேசுவின் அப்பம் பகிர்தல் என்னும் செயல் நம்பிக்கையை எடுத்துரைக்க ஒரு எடுத்துக்காட்டாய் இருக்கிறது. திருப்பலியின் முடிவில் புனித ஜான் லாத்தரன் பேராலயத்திலிருந்து புனித மேரி மேஜர் பேராலயம் வரையிலான பாரம்பரிய பவனி தொடங்கியது. திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் நற்கருணை பேழையை தன் கைகளில் ஏந்தி நடந்தே சென்றார். 1 மைலுக்கும் அதிகமான தூரம் கொண்ட இந்த பவனியில் சுமார் 20,000 பேர் கலந்து கொண்டனர். நற்கருணை பேழையை தொடர்ந்து இறை மக்களும் ரோம் நகரில் வசிக்கும் சில கர்தினால்களும் ரோமை தலைமை செயலகத்தின் உயர் அதிகாரிகளும் உடன் சென்றனர். இந்த பவனி புனித மேரி மேஜர் பேராலயத்தின் வாயிலில் உள்ள ஒரு பலிபீடத்தில் முடிவடைந்தது. பேராலயத்தின் உட்புறம் இருந்து எந்த காட்சிகளும் வெளியிடப்படவில்லை என்றாலும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ரோம் நகர் பாதுகாவலரான சலூஸ் போப்புலி ரோமானி அன்னையின் முன் ஜெபித்ததை அறிய முடிகிறது. அவர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கல்லறை வழியாகவும் சென்றார். இதற்கு முந்தைய நாளான ஜூன் 21 அன்றுதான்
திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மறைந்து 2 மாதங்கள் நிறைவடைந்திருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. வாத்திக்கானில் நடைபெற்ற அரசு தலைவர்களுக்கான யூபிலியில் திருத்தந்தை அவர்கள் கூறிய கருத்துக்களை இந்த பகுதியில் பார்ப்போம். இத்தாலியின் அதிபராக விளங்கும் ஜார்ஜியா மெலோனி அவர்கள் வத்திக்கான் வந்த காட்சிகள்தான் இவை. அவரது இவ்வருகை தனிப்பட்ட ஒரு சந்திப்பாக இல்லாமல் அரசாங்க தலைவர்களின் யூபிலியில் பங்கேற்கும் பொருட்டு அமைந்திருந்தது. அரசியல் தலைவர்கள் தங்கள் அதிகாரத்தை ஞானத்துடன் பயன்படுத்த வேண்டும் என்றும் எப்போதும் ஒலிக்காத குரல்களின் நலனுக்காக அதை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தங்கள் குரல்கள் கேட்கப்பட வேண்டும் என்று தீவிர சூழ்நிலையில் வாழ்பவர்கள் குரல் எழுப்புகிறார்கள். ஆனால் பெரும்பாலும் அவர்களுக்கு யாரும் செவிமடுப்பதில்லை. இந்த ஏற்றத்தாழ்வு தொடர்ந்து அநீதியான சூழ்நிலைகளை உருவாக்குகிறது. இது வன்முறைக்கும் துயரத்திற்கும் எளிதில் வழிவகுக்கிறது. மறுபுறம் வளங்களை சமமாக பகிர்வதை ஊக்குவிப்பதன் மூலம் உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் நல்லிணக்கத்திற்கும் அமைதிக்கும் சேவையாற்ற முடியும். தற்போதைய சவால்களை பொறுத்தவரை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் மீண்டும் ஒருமுறை செயற்கை நுண்ணறிவு குறித்த கேள்வி எழுப்பினார். செயற்கை நுண்ணறிவு மனிதர்களின் நன்மைக்கான ஒரு கருவியாக செயல்படுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அது மனிதர்களுக்கு பதிலானது அல்ல. இப்போது உருவாகி வரும் அனைத்தும் உண்மையில் குறிப்பிடத்தக்க சவால்களை கொண்டிருக்கின்றன. கடந்த வார இறுதியில் நடைபெற்ற அரசாங்க தலைவர்களின் இந்த யூபிலி உலகெங்கிலும் உள்ள 60க்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகளை ரோம் நகருக்கு அழைத்து வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த வார புதனன்று நடைபெற்ற பொது மறைக்கல்வி உரைக்கு பிறகு திருத்தந்தை அவர்கள் கூறியவற்றை இந்த காணொளியில் காண்போம். கடந்த வார புதன்கிழமை நடைபெற்ற பொது பார்வையாளர்கள் சந்திப்பு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் ஒன்றாக இருந்தது. அவர் சந்தித்த நபர்கள்தான் அம்மகிழ்ச்சிக்கான காரணம். திருத்தந்தை அவர்கள் ஆயராக இருந்தபோது 8 ஆண்டுகள் சிக்லாயோ மறைமாவட்டத்தில் ஆயராக பணியாற்றினார். அப்பகுதியைச் சேர்ந்த பெருவியர்களின் ஒரு குழுவைதான் அவர் அங்கு சந்தித்தார். தனது வாராந்திர பொது மறைக்கல்வி உரைக்கு பிறகு அவர் தற்போதைய சர்வதேச நிகழ்வுகளை பற்றி பேசினார். சிரியாவை குறித்து பேசிய அவர் அதற்கு முந்தைய நாள்தான் டமாஸ்கஸில் உள்ள ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஆலயத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக ஒரு தந்தி செய்தியை அனுப்பியிருந்தார். சுமார் 25 பேர் பலியானதையும் பலர் காயமடைந்ததையும் குறித்து பகிர்ந்து கொண்ட அவர் பாதிக்கப்பட்டவர்களுக்காக மீண்டும் தனது துக்கத்தை வெளிப்படுத்தினார். மேலும் மத்திய கிழக்கில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கும் உலகளாவிய நிறுவனங்களுக்கும் அவர் ஒரு செய்தியை வழங்கினார். மத்திய கிழக்கின் கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு அருகில் இருக்கிறேன். முழு திருச்சபையும் உங்களுக்கு அருகில் இருக்கிறது. சிரியாவில் பல ஆண்டுகளாக நீடித்த மோதல்களால் ஏற்பட்ட துன்பங்களை இந்த துயர நிகழ்வு நமக்கு நினைவூட்டுகிறது. எனவே சர்வதேச சமூகம் ஒற்றுமை செயல்கள் மூலம் தனது ஆதரவை தொடர்ந்து வழங்குவது மிகவும் முக்கியம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் மீண்டும் மத்திய கிழக்கில் மோதல் தீவிரமடைவதை நினைவு கூர்ந்தார். போரை முடிவுக்கு கொண்டுவர அவர் வழக்கம் போல் அன்றும் அழைப்பு விடுத்தார். ஈரான், இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்தில் நடக்கும் நிகழ்வுகளை நாம் நம்பிக்கை கண்களோடு பார்க்கிறோம். ஓர் இனத்திற்கு எதிராக மற்றொரு இனம் வாள் எடுக்காது, அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெற மாட்டார்கள் என்ற இறைவாக்கினர் எசாயாவின் வார்த்தைகள் முன்னெப்போதையும் விட உரத்து ஒலிக்கின்றன. இந்த குரலை அவர்கள் கேட்கட்டும். அன்றைய பொது பார்வையாளர்கள் சந்திப்பின் முடிவில் அவர் பல ஆயர்களை வாழ்த்தினார். இந்த ஆயர்கள் மற்றும் குருக்கள் குருத்துவமானவர்களின் யூபிலியில் பங்கேற்க ரோம் நகர் வந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்ற வாரம் நடைபெற்ற குருக்கள் மற்றும் குருமானவர்களுக்கான யூபிலி குறித்து இந்த காணொளியில் காண்போம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களை கண்ட குருத்துவமானவர்கள், குருக்கள் மற்றும் ஆயர்கள் நீண்ட ஒருமித்த குரலில் அவருடைய பெயரை முழக்கமிட்டு ஆரவாரம் செய்தனர். அவர்கள் அனைவரும் குருக்கள் மற்றும் குருமானவர்களுக்கான யூபிலியை கொண்டாட புனித பேதுரு பேராலயத்தில் கூடியிருந்தனர். அங்கோலா, பனாமா, ஸ்பெயின் மற்றும் பிரேசில் போன்ற உலகின் பல நாடுகளிலிருந்து அவர்கள் வத்திக்கான் வந்திருந்தனர். குருத்துவமானவர்களை நோக்கி உரையாற்றிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கடினமான காலங்களில் குருத்துவ அழைப்பை ஏற்றுக்கொண்டதற்காக அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். அவர்களிடையே ஸ்பானிய மொழியில் செய்தி வழங்குவதற்காக
தனக்காக ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட செய்தியை தவிர்த்தார். நான் ஸ்பானிய மொழியில் ஒரு வார்த்தை சொல்வேன். ஆண்டவரின் அழைப்பை துணிவோடு ஏற்றுக்கொண்டு ஒரு சீடராக அவரை பின்தொடரவும் குருத்துவ கல்லூரிக்கு செல்லவும் முடிவெடுத்தமைக்கு உங்களுக்கு நன்றி. நீங்கள் துணிவோடு இருக்க வேண்டும். பயம் வேண்டாம். ஆழமான ஆன்மீக வாழ்க்கையை வளர்ப்பதற்காக தன்னை ஆழமாக அறிந்து கொள்வதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதே திருத்தந்தை அவர்களின் முக்கிய செய்தியாக இருந்தது. உள்ளங்களில் நுழைவது சில சமயங்களில் பயமாக இருக்கலாம். ஏனெனில் உள்ளம் காயங்களையும் கொண்டிருக்கிறது. அதை பராமரிக்க பயப்பட வேண்டாம். உங்களுக்கு நீங்களே உதவிக் கொள்ளுங்கள். ஏனெனில் அந்த காயங்களிலிருந்துதான் துன்பப்படுபவர்களுக்கு அருகில் செல்லும் திறன் நமக்கு வரும். அக வாழ்க்கை இல்லாமல் ஆன்மீக வாழ்க்கையும் சாத்தியமில்லை. ஏனெனில் கடவுள் அங்கேதான் நம்மிடம் பேசுகிறார். கடவுள் நம் இதயத்தில் பேசுகிறார். குழப்பமான காலங்களில் ஒருவர் உண்மையாக என்ன விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்வதற்காக தேர்ந்து தெளிதலின் முக்கியத்துவம் குறித்தும் திருத்தந்தை அவர்கள் பேசினார். அமைதியாலும் தியானத்தாலும் மற்றும் ஜபத்தாலும் நீங்கள் உங்கள் இதயத்தை தினசரி பராமரித்தால் தேர்ந்து தெளிதல் என்னும் கலையை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இதுவும் ஒரு முக்கியமான பணியாகும். நாம் இளமையாக இருக்கும்போது நாம் பல ஆசைகள், கனவுகள் மற்றும் லட்சியங்களை சுமக்கிறோம். இதயம் பெரும்பாலும் நெரிசலில் இருக்கிறது. நாம் குழப்பத்தை உணர்கிறோம். இந்த சிந்தனை பேராலயம் முழுவதையும் கரவொலியால் நிரம்பச் செய்தது. புனித பேதுரு பேராலயத்தில் நம்பிக்கையாளர்களின் கூட்டம் அலைமோதியது. திருத்தந்தை லியோ அவர்கள் குருத்துவமானவர்களை நெருங்கி அவர்களை ஆசீர்வதித்து கையப்பொங்கல் இட்டார் மற்றும் சில பரிசுகளையும் பெற்றார். ஆயர்களுக்கான யூபிலி நிகழ்வின் போது திருத்தந்தை அவர்கள் கூறிய முக்கிய 3 கருத்துக்கள் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். புனித பேதுரு பேராலயம் ஊதா நிற தலைச்சீராக்களால் நிறைந்திருந்தது. திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வெள்ளை நிற தலைச்சீரா அணிந்திருந்தார். அவர்கள் அனைவரும் ஆயர்களின் யூபிலிக்காக கூடியிருந்தனர். திருத்தந்தை பேதுருவின் வாரிசு என்பதோடு ரோம் மறை மாவட்டத்திற்கும் பொறுப்பானவராவார். எனவே அவர் ஆயர்களில் ஒருவராக தன்னை முன்னிலைப்படுத்தினார். மேய்ப்பர்களாக இருப்பதற்கு முன் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய மந்தையின் ஆடுகளாக இருக்கிறோம். இதனால்தான் மீட்பராகிய கிறிஸ்துவின் அடையாளமான புனித வாசலை நாம் முதலில் கடந்து செல்ல அழைக்கப்படுகிறோம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் சிந்தனை ஒரு ஆயரின் பங்கை வரையறுக்கும் 3 முக்கிய அம்சங்களை மையமாக கொண்டிருந்தது. முதலாவதாக, திரு அவையில் ஆயர்கள் ஒற்றுமையின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும் என்பதாகும். பொதுவான வளர்ச்சிக்கும் நற்செய்தியை அறிவிப்பதற்கும் வெவ்வேறு வரங்கள் மற்றும் பணிகளின் பங்களிப்பை மதிப்பீடு செய்து ஒற்றுமையுடன் திரு அவை கட்டியெழுப்பப்படுவதை உறுதி செய்வது உங்கள் பணியாகும். திருத்தந்தை லியோ அவர்கள் வலியுறுத்திய மற்றொரு பண்பு ஆயர்கள் இறையியல் வாழ்க்கை கொண்ட மனிதராக இருக்க வேண்டும் என்பதாகும். அதாவது அவர் தூய ஆவியாருக்கு முழுமையாக கீழ்ப்படிந்த மனிதராக இருக்க வேண்டும். இறை நம்பிக்கையுடைய மனிதனின் ஒரு உருவப்படம் எவ்வளவு அழகானது! கடவுளின் அருளால் அவர் அனைத்தையும் தாண்டி இலக்கை பார்க்கிறார் மற்றும் அவர் சோதனையில் உறுதியாக நிலைத்திருக்கிறார். மோசேயை நினைத்து பாருங்கள். அவர் மக்களுக்காக கடவுளிடம் எவ்வளவு முறை பரிந்து பேசினார். அவரைப் போல ஆயர்கள் தனது திரு அவையில் பரிந்து பேசுகிறார். ஏனெனில் தூய ஆவியார் அவரது இதயத்தில் நம்பிக்கையின் சுடரை உயிருடன் வைத்திருக்கிறார். இறுதியாக, முந்தைய புள்ளியை அடிப்படையாக கொண்டு திருத்தந்தை லியோ அவர்கள் ஆயர்கள் தனது மக்களுக்கு அவர்களின் மேய்ப்பராக நம்பிக்கையை அளிக்க வேண்டும் என்றும், குறிப்பாக பயணம் கடினமானதாகும் போது அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். குடும்பங்கள் அதிக சுமையை எதிர்கொள்ளும் போதும், பொது நிறுவனங்கள் அவர்களுக்கு போதுமான ஆதரவை வழங்காத போதும், இளைஞர்கள் ஏமாற்றமடைந்து தவறான செய்திகளால் சோர்வடையும் போதும், முதியோரும் மாற்றுத்திறனாளிகளும் கைவிடப்பட்டதாக உணரும் போதும் ஆயர் உடனிருக்கிறார். அவர் தீர்வுகளை வழங்குவதில்லை, ஆனால் எளிமையுடன் நற்செய்தியின்படி வாழவும் தாராளமாக பகிர்ந்து கொள்ள முயற்சிக்கும் சமூகங்களின் சாட்சியத்தை வழங்குகிறார்.
இந்த 3 அம்சங்களும் ஒரு மேய்ப்பரின் வாழ்க்கையின் இறையியல் மையமாக திருத்தந்தை லியோ அவர்கள் வரையறுக்கும் முக்கிய சிந்தனையாக சுருக்கப்படலாம். ஆயர் ஒரு அன்பின் மனிதர், சகோதரத்துவத்திற்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டாய் இருக்கிறார் என்பதே திருத்தந்தை அவர்கள் கூறும் முடிவான கருத்தாகும். அப்பேராலயம் முழுவதும் ஸ்பெயின், போலந்து, போர்ச்சுகல், அமெரிக்கா மற்றும் பிலிப்பைன்ஸ் உட்பட 38 நாடுகளைச் சேர்ந்த சுமார் 400 ஆயர்கள் கூடியிருந்த நிகழ்வு குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். மகிழ்ச்சியான குருக்கள் என்ற சர்வதேச கூட்டத்தில் கலந்து கொண்ட திருத்தந்தை அவர்கள் இங்கு யாரும் தனியாக இல்லை என்ற செய்தியை வழங்கியிருக்கிறார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் குருக்களுடனான சந்திப்பு மிகவும் தன்னிச்சையாக நடைபெற்றது. பல சமயங்களில் உங்களுக்கு உதவி தேவைப்படும் போது ஒரு நல்ல துணையை, ஒரு நல்ல ஆன்மீக இயக்குனரை, ஒரு நல்ல குருவை நாடுங்கள். இங்கு யாரும் தனியாக இல்லை. நீங்கள் தொலைதூர பணித்தளத்தில் பணிபுரிந்தாலும் நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. திருத்தந்தை லியோ அவர்கள் தனது உரையில் ஆழமான அகவாழ்க்கையை மேற்கொள்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். இருப்பினும் அவரது உள்ளத்திலிருந்து எழுந்த செய்தி இறுதியில் வெளிப்பட்டது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அடிக்கடி கூறிய நெருக்கம் என்ற வார்த்தையை வாழ்வாக்க முயற்சி செய்யுங்கள். ஆண்டவருடனான நெருக்கம், உங்கள் ஆயர் அல்லது துறவற மேலதிகாரியுடனான நெருக்கம் மற்றும் உங்களுக்குள்ளேயே இருக்கும் நெருக்கம் போன்றவற்றை வாழுங்கள். ஏனெனில் நீங்கள் உண்மையாகவே நண்பர்களாகவும் சகோதரர்களாகவும் இருக்க வேண்டும். நாம் ஆண்டவரின் சீடர்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள காரணத்தால் ஒரு பெரிய பணி நமக்கு உள்ளது என்பதை அறிந்து ஒன்றாக பயணம் செய்யும் இந்த அழகான அனுபவத்தை வாழுங்கள். ஒன்றாக நாம் உண்மையாகவே உலகில் ஒரு குரலாக இருக்க முடியும். நன்றி. குருக்கள் தங்களுக்குள்ளேயே தீவிர சகோதரத்துவத்துடன் வாழவும், அன்பு செய்யவும், கேட்கவும், ஜெபிக்கவும், ஒன்றாக சேவை செய்யவும் திருத்தந்தை லியோ அவர்கள் வலியுறுத்தினார். இந்த குரு மிகவும் கலகலப்பான தருணம் ஒன்றின் முக்கிய பகுதியாக இருந்தார். இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட குருக்கள் குருத்துவ பணியாளர்கள் பேராயம் ஊக்குவித்த மகிழ்ச்சியான குருக்கள் என்ற சர்வதேச கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு உதவி வரும் ருவாக்கா அமைப்பினரை சந்தித்த திருத்தந்தை அவர்கள் ஆதிக்க மனநிலை குறித்து பேசியிருக்கிறார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். சர்வதேச மோதல்கள், குறிப்பாக மத்திய கிழக்கில் நடந்து கொண்டிருக்கும் மோதல்கள் குறித்து திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கடுமையான வார்த்தைகளில் பேசியுள்ளார். உக்ரைன் நாட்டை குறித்தும் காசாவில் நிலவும் துயரமான மற்றும் மனிதாபிமானமற்ற சூழ்நிலை குறித்தும் போரின் நீட்டிப்பால் சீரழிந்த மத்திய கிழக்கு பகுதி குறித்தும் நினைக்கும் போது என் இதயம் இரத்தக்கண்ணீர் வடிக்கின்றது. வன்முறையையும் வலிமை மிக்கவர்களின் சட்டத்தையும் நியாயப்படுத்த சர்வதேச தலைவர்களால் பயன்படுத்தப்படும் சொல்லாட்சி குறித்து திருத்தந்தை லியோ அவர்கள் கவலை தெரிவித்தார். இந்த மோதல்களின் காரணங்களை ஆராய்ந்து உண்மையை கண்டறிந்து அவற்றை சமாளிப்பது நமது கடமையாகும். உணர்ச்சிபூர்வமான வெற்று பேச்சுகளின் விளைவாக வரும் தவறான காரணங்களை கண்டனம் செய்வதும் நம் அனைவரின் கடமையாகும். போலி செய்திகளால் மக்கள் இறக்கக்கூடாது. திருத்தந்தை லியோ அவர்கள் எந்த நாட்டின் பெயரையும் அங்கு குறிப்பிடவில்லை. ஆனால் அவர் சர்வதேச சட்டம் தற்போது கையாளப்படும் விதத்தை கடுமையாக விமர்சித்தார். ஆதிக்கம் என்பது பிரச்சனைகளை தீர்க்காமல் வெறுப்பையும் பழிவாங்கும் எண்ணத்தையும் தூண்டும் என்பதை விடுத்து மீண்டும் ஆயுதமயமாக்கலை ஊக்குவிக்கும் தவறான பிரச்சாரத்தின் மூலம் அமைதிக்கான மக்களின் விருப்பத்தை நாம் எவ்வாறு தொடர்ந்து காட்டிக் கொடுக்க முடியும்? சர்வதேச சட்டம் மற்றும் மனிதாபிமான சட்டத்தின் பலம் இங்கு தெரியவில்லை. மேலும் மற்றவர்களை அதிகாரத்தின் மூலம் கட்டாயப்படுத்தும் நிலையை காண்பதென்பது மனதை வருத்தமடையச் செய்கிறது. மத்திய கிழக்கில் உள்ள கிறிஸ்தவ சமூகங்களுக்கு நிதி உதவி வழங்கும் அமைப்பான ரொஆக்கோவின் கூட்டத்தில் பங்கேற்றவர்களிடம் திருத்தந்தை அவர்கள் இக்கருத்துக்களை தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிரியாவில் நடந்த தற்கொலை படை குண்டுவெடிப்பு குறித்து உலக நாடுகள் தெரிவித்திருக்கும் கருத்துக்களை இந்த பகுதியில் பார்ப்போம்.
ஜூன் 22ஆம் நாளன்று சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஆலயத்தில் நடந்த தற்கொலை குண்டுவெடிப்புக்கு பிறகு சிரியா அதிர்ச்சியில் உறைந்துள்ளது. இந்த பயங்கரவாத தாக்குதலில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சுமார் 25 பேர் உயிரிழந்துவிட்டனர். இவர்களில் பலர் பொதுமக்களின் பெரும் பங்களிப்போடு இறுதிச் சடங்கு நடத்தப்பட்டு ஏற்கனவே அடக்கம் செய்யப்பட்டிருந்தனர். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் இரங்கலுடன் தொடங்கி இதுவரை பல அரசியல் மற்றும் மத ரீதியான எதிர்வினைகள் வந்துள்ளன. கர்தினால் பரோலின் அவர்கள் மூலம் அனுப்பப்பட்ட தந்தி செய்தியில் இச்சம்பவம் குறித்து திருத்தந்தை அவர்கள் தனது துக்கத்தை வெளிப்படுத்தினார். ஆன்டியோ கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் திரு அவை இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. அதில் இந்த கொடூரமான செயலை அத்திரு அவை வன்மையாக கண்டிக்கிறது என்றும் ஆலயங்களின் புனிதத்தன்மை மீறப்பட்ட விவகாரங்களில் என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான முழு பொறுப்பையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஏற்க வேண்டும் என்றும் அனைத்து குடிமக்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. மரோனைட் முதுபெரும் தந்தை கர்தினால் பவுட்ரோஸ் அவர்களும் இது தொடர்பாக கண்டனம் தெரிவித்தார். அனைத்து வகையான வன்முறையையும் வழிபாட்டு தலங்கள் மீதான தாக்குதல்களையும் அவர் அதில் கண்டித்து பேசியிருக்கிறார். ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற சர்வதேச அமைப்புகள் மற்றும் அமெரிக்கா, ஸ்பெயின், இத்தாலி மற்றும் துருக்கி உட்பட பல நாடுகளிலிருந்தும் ஆதரவு செய்திகள் வந்துள்ளன. இந்த தாக்குதலுக்கு ISIS அமைப்புதான் காரணம் என்று சிரியா அரசாங்கம் அறிவித்துள்ளது. வெடிப்பொருட்களை சுமந்து வந்த பயங்கரவாதி தாக்குதலில் உயிரிழந்தார். ஆனால் இந்த தாக்குதலின் மூளையாக செயல்பட்டவரையும் ISIS உடன் தொடர்புடைய ஒரு குழுவின் பல உறுப்பினர்களையும் கைது செய்துள்ளதாக அதன் உள்துறை அமைச்சகம் அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கும் புனித பூமியின் பாதுகாவலர் எதிர்கொள்ளும் சிக்கல் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். புதிதாக நியமிக்கப்பட்ட புனித பூமியின் காவலர் பிரான்சிஸ்கோ எல்போ அவர்கள் 2031ஆம் ஆண்டு வரை இந்த பதவியை வகிப்பார். கிறிஸ்தவத்தின் மிக முக்கியமான வரலாற்று மரபுகளில் ஒன்றை பராமரிக்கும் சவாலை அவர் ஏற்றிருக்கிறார். இறைமக்களின் நம்பிக்கையை தொடர்ந்து வளர்ப்பதை உறுதி செய்வதே அவரது குறிக்கோள். ஆனால் தற்போதைய நிலைமை எளிதானதாக இல்லை. கிறிஸ்தவ பிரிவுகள் பொதுவாக சில சொத்துக்களுக்கு வரி செலுத்துவதில்லை. இது மரியாதையின் அடையாளமாக அனுமதிக்கப்படுகிறது. இருப்பினும் ஏற்கனவே 2024ஆம் ஆண்டில் நாட்டில் உள்ள பல நகராட்சிகள் இத்தகைய வரிகளை விதிக்க முயன்றன. இப்போது இஸ்ரேல் பல முனைப்போரில் இருந்தாலும் சுற்றுலா இல்லாததால் பொது நிறுவனங்களுக்கு வருவாய் தேவைப்படுவதாலும் மற்றொரு முயற்சி செய்யப்பட வாய்ப்புள்ளது. சுற்றுலா பயணிகளின் பற்றாக்குறை கிறிஸ்தவ சிறுபான்மையினருக்கும் ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. அவர்களின் நிலைமை பெருமளவு நிச்சயமற்றதாகி வருகிறது. பலர் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக சுற்றுலாவை சார்ந்துள்ளனர். புள்ளி விவரங்கள் மிகவும் மோசமாக உள்ளன. அரசாங்க தரவுகளின்படி மே 2025 மற்றும் மே 2019ஆம் ஆண்டுகளுக்கு இடையிலான வித்தியாசம் அதிர்ச்சியளிக்கிறது. அதில் 70% வரை சுற்றுலா குறைந்துள்ளது. இதன் விளைவாக அவர்கள் ஒரு கடினமான சூழ்நிலையில் தங்களை காண வேண்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Mettupalayam.